அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்னை சந்தித்தது உண்மைதான் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. உங்களுடைய பதில்? அதாவது சந்தித்தது உண்மை என்கிறாரு. இந்த ஓபிஎஸ் அவர்கள் தினகரன் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு இவர் சந்தித்தார் என்று சொல்லுகிறாரா? இவர் தினகரனை சந்தித்திருப்பார். எப்பொழுது என்றால் புரட்சித் தலைவி அம்மா உயிரோடு இருந்த பொழுது, தினகரன் பொருளாளராக இருந்த பொழுது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கலாம். இப்பொழுது அவர் சொல்லுவது அந்த அளவிற்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது பிளவுபடுத்துகின்ற ஒரு பொய்யான தகவல் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்தது தவறு அப்படின்னு சந்திப்பின் போது ஓபிஎஸ் தெரிவிச்சாரு அப்படின்னு டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்லியிருக்காரு. இது பத்தி உங்களுடைய கருத்து? அது டிடிவி தினகரன் அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுகிறார் என்பதுதான் இது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. நிச்சயமாக சேர்ந்ததற்கு பிறகு இப்படி ஒரு செய்தியை துணை முதலமைச்சர் சொல்லியிருப்பார் என்பது எல்லளவும் உண்மை இல்லை. அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சராக ஓபிஎஸ் முயற்சிக்கிறாரு, அந்த முயற்சியின் காரணமாக தான் என்ன சந்திச்சாரு அப்படின்னு டிடிவி தினகரன் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அதாவது எங்களது கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்த, மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த கையாளுகிற ராஜதந்திரம் நிச்சயமாக அது எடுபடாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் மிக ஒற்றுமையாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது சிறிதளவும் சந்தேகப்படுவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி உங்களுடைய கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கதான் அவர் முயற்சிக்கிறாரு அப்படின்னா பொது வெளியில இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதை எதிர்த்து சட்ட ரீதியிலாக நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குங்களா? அவர் ஆதாரத்தோடு நிரூபிக்கட்டும். சந்தித்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று சொன்னீர்கள். ஆதாரம் இருந்தால் ஆதாரத்தோடு நிரூபிக்கட்டும். அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது ஆதாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆதாரம்னா சந்திச்சது எப்பொழுதோ சந்திச்சது 10-15 வருடங்களுக்கு முன்னால் அவர் பெரியகுளம் எம்பியா இருக்கும் போது இவர் பெரியகுள வருவாய்த்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார், முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அப்பொழுது சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து அதை அந்த போட்டோ வைத்து ஆதாரம் என்று சொல்லலாம். ஆனால் உண்மையான ஆதாரம் இப்பொழுது பிரிந்த பிறகு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அவர் ஆரம்பித்த பிறகு இவர் சந்தித்தார் என்ற ஆதாரத்தை காண்பித்தால் அது காண்பிக்கட்டும். பிறகு எங்களுடைய கருத்தை சொல்லுகிறோம். இல்ல, கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை விளைவிக்க இது போன்ற செயல்கள் அவர் ஈடுபடுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க. செய்தியாளர்கள் மத்தியில ஒரு பொது வெளியில அவர் இது போன்ற கருத்தை தெரிவிச்சிருக்காரு. உங்கள் தரப்புல இருந்து சட்ட ரீதியா ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்பதற்கு வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதை பற்றி யோசிப்போம்.